வணக்கம் டீச்சர்ஸ். வெல்கம் டு டிஎன்டெட் சாலமன் ஞானம் அகாடமி. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த புக் டைட்டில்ஸ் அண்டு அதோட ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து இப்போ கவர் பண்ணிடலாம். ஷார்ட்கட்டோடு வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து இலக்கண குறிப்புகள் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி அதை நல்லா சார்ட் அவுட் பண்ணி ரொம்ப ஈஸியாக அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அதை ஒன் டைம் பார்த்தாலே நீங்கள் வந்து அந்த இலக்கண குறிப்பில் 3 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். கண்டிப்பாக 3 மார்க்ஸ் கிட்ட வரும். 2 மார்க்கு குறையாம தான் வரும். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லியாம் ஓ'ஃப்ளாஹர்ட்டி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ளைட்டில் போனோன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம இப்போயே நம்ம வந்து இந்த ஒண்டர்லாம் அந்த மாதிரிலாம் போனோன்னா சில இதெல்லாம் இருக்கும்ல, அப்படி மேலே ஏறிட்டு அப்படியே சருன்னு அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே கீழே வரும். அந்த மாதிரிலாம் அட்வென்ச்சர் அதெல்லாம் போனோன்னா நம்ம எப்படி இருக்கும்? கம்முன்னு வாய மூடிட்டு வருவோம், ஊ ஊ அப்படின்னு கத்துவோம்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஊ ஊ ஓ ஓ அப்படின்னு சொல்லி கத்தி ஃப்ளை பண்ணுறோம். ஓன்னு கத்தி ஃப்ளை பண்ணுறோம். அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னா லியாம் ஓ'ஃப்ளாஹர்ட்டி. ஓன்னு கத்தி நம்ம ஃப்ளை பண்ணுறோம். லைஃப் ஹென்ரி வேன் டைக். ஹென்ரியோட லைஃபே எதில் தான் இருக்குது? வேன்லேயே தான் போகுது. ஹென்ரியோட லைஃபே வேனில் தான் போகுது. நிறையா இந்த லக்ஸரி பஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் கார் அதெல்லாம் பார்த்தா அதுலேயே வந்து சோஃபா, பெட்டு, பாத்ரூமு, குளிக்கிறது எல்லாமே அதிலே இருக்கும்ல. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹென்ரி வந்து அவங்களோட லைஃபு வேன்லேயே போகுது. அதிலே ட்ராவல் பண்ணி போகிறாங்க, அதிலே தூங்கிக்கிறாங்க, அதிலே அவங்க லைஃப் வந்து போயிடுது. அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் ஹென்ரி வேன் டைக். சீ ஃபீவர் ஜான் மேஸ்ஃபீல்டு. கடலில் போயிட்டு அந்த ஃபீல்டில் விளையாடிட்டுருக்கோம். மண்ணில் விளாட்றோம், அப்புறம் கடலில் விளாட்றோம், அந்த கரையில் அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுது? அது ஒத்துக்காமல் ஃபீவர் வந்துடுது. சீ ஃபீவர். அந்த ஃபீல்டில் விளாட்றதுனால என்ன ஆகிடுச்சு? ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ சீ ஃபீவர் ஜான் மேஸ்ஃபீல்டு. த டெம்பெஸ்ட். அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்லஸ் லாம்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். சார்லஸ் லாம்ஸ் அப்படின்றவர் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற புக் எழுதினார். அதுலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த டெம்பெஸ்ட். டெம்பெஸ்ட் அப்படின்னா என்னென்னா புயல். ஸோ அந்த புயல் அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இது ஷார்ட்கட்டு. புயல் அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, லேம்பு ஆட்டு மந்தைகள் எல்லாம் புயலில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எப்போவுமே எனது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் கேள்விப்பட்டிருப்போம். இது என்னன்னா, இந்த டெம்பெஸ்ட் புயலில் இந்த ஆட்டு மந்தைகள்லாம் என்ன ஆயிடுச்சு? லேம்பு ஆட்டு மந்தைகள் என்ன ஆச்சு? அந்த புயலில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த நைட் த கோஸ்ட் காட் இன். ஜேம்ஸ் க்ரூவர் தபர். நைட்டு தானே கோஸ்ட் வரும். அப்போ கோஸ்ட் வந்தால் பேய் வர்றதுக்கு அறிகுறிகள் இருக்குல்ல. சலங்க சத்தம் கேட்கும், காற்றுல மெல்லமாக ஏதாவது அசையும், அந்த மாதிரிலாம் அந்த சிக்னல்ஸ் இருக்குல்ல. அப்போ நைட்டு கோஸ்ட் வந்தால் என்ன ஆகும்னா, தர்புர்னு சத்தம் கேட்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா தண்டர், இதை வந்து தண்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்பர் அப்படின்றத தண்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடி சத்தம் கேட்கும், மின்னல் அடிக்கும், தர்புர்னு சத்தம் கேட்கும். அப்புறம் குரூ அப்படின்ட்டு ஏதோ ஒரு மாதிரி உரும்புகிற மாதிரி சத்தம் கேட்கும். குரூன்னு உரும்புகிற மாதிரி சத்தம் கேட்கும். எப்போ நைட்டு பேய் வந்துச்சு அப்படின்னா தர்புர்னு சத்தம் கேட்கும், தண்டர் அந்த மாதிரி மின்னல்கள்லாம் மின்னும், ஒரு மாதிரி குரூன்னு சத்தம் கேட்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த டை தட் டஸ் நாட் பைண்ட். ஃபெர்னாண்டோ சாபினோ. இதில் டை எடுத்துக்கோங்க. டை வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு. அதனால் அதை எதை வச்சு வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் டிட்டர்ஜென்ட் இல்லை, அதனால் சபீனா தான் இருந்ததுன்னு சபீனாவை போட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. டையை சபீனாவை போட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. த டை தட் டஸ் நாட் பைண்ட் ஃபெர்னாண்டோ சாபினோ. ஓகேங்களா? டைனா சபீனா அப்படின்னு வச்சுக்கோங்க. த கிரம்பிள் ஃபேமிலி லூசி மாண்ட்கோமெரி. கிரம்பிள் அப்படின்னா என்ன மீனிங்னா, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது, சும்மா ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கிறது. அப்போ புலம்பிக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா ஏன் புலம்பிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவோம். மாடு அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா
உங்களை ஏதாவது சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. இன்னும் எப்படி இருக்கான், பொறுப்பு வரல, அப்பா சரியா மாடு மாதிரி வீட்டிலே உட்காந்துட்ருக்கான், அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடு அப்போ அது திட்டுறாங்க. கிரம்பிள்னா முணுமுணுத்து திட்டுறாங்க. என்னன்னு திட்டுறாங்க? மாடுன்னு சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த கிரம்பிள் ஃபேமிலி லூசி மாண்ட்கோமெரி. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ஓடிட்டிஸ் ஆடம் ஸ்மித். இங்கிலீஷ் அப்படின்னா அது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, அப்போ ஆடம். ஃபஸ்ட் லெட்டர் ஏ. அட்டண்டன்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு லெட்டரில் இருந்தானே வரும். அப்போ எடுத்தோடனே ஆடம்ன்ற பேர் தான் வருது. ஓகேங்களா? ஆதி மனிதனும் ஆடம் தான். ஸோ இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ. ஆதி மனிதன் யார்? ஆடம். ஜிக்ஸாக். ஆஷா நெஹேமியா. ஜிக்ஸாக் எப்படி? இதுதான் ஜிக்ஸாக். ஆஷான்றதா ஆஷா பிளேடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேடு எப்படி இருக்கும்? இதான் பிளேடுன்னு வச்சுக்கோங்க. பிளேடுக்கு நடுவில் இந்த மாதிரி இருக்குமா? அப்போ இதான் ஜிக்ஸாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஷா பிளேடுக்கு நடுவில் எப்படி இருக்கும்? ஜிக்ஸாக்காக இருக்கும். ஜிக்ஸாக் அப்படின்னா ஆஷா நெஹேமியா, ஜிக்ஸாக்னா ஆஷா பிளேடு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஆம் எவ்ரி உமன். எவ்ரி உமன் என்ன பண்ணுவாங்க? ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ராக்கி கட்டுவாங்க. எவ்ரி உமன், எல்லா உமன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ராக்கி கட்டுவாங்க. அதான் ராக்கி நாரியானி ஷ்ரைக். இன் ஐ ஆம் எவ்ரி உமன் ராக்கி நாரியானி ஷ்ரைக். நெக்ஸ்ட் த அட்டிக் சத்யஜித் ரே. சத்யஜித் ரே. த அட்டிக் அட்டிகா ஜுவல்லரி. அட்டிகா ஜுவல்லரிக்கு யார் அம்பாசடரு? யார் வந்து அதுக்கு ஆடுக்கு யார் வராங்க அப்படின்னா சத்யராஜ். இப்போ ஜாஸ் ஆலுகாஸ் அப்படின்னா அதுக்கு விஜய் வருவார். அது மாதிரி அட்டிகா ஜுவல்லரிக்கு யார் வரா அப்படின்னா சத்யஜித் ரே. ஆண்ட்டு கிரிக்கெட் விளாடும் போது அது அழுக்காயிடுச்சு. ஸோ சோப்பு போட்டு குளிக்குது. ஆண்ட் வந்து கிரிக்கெட் விளாடும் போது அழுக்கானதுனால சோப் போட்டு குளிக்குது. சோப்புன்றது ஏ சோப். த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அடாப்டட் ஃப்ரம் ஏ சோப்ஸ் ஃபேபிள்ஸ். த ஏஜ்டு மதர் மேட்ஸோ பேஷோ. இந்த ஏஜ்டு மதர் அப்படின்றது என்னென்னா வயசான அம்மாவை பெட்டில் படுக்க வைக்கிறது தான் நல்ல முறை. ஆனால் வயசான அம்மாவை எதில் படுக்க சொல்கிறாங்க? உனக்கு தான் வயசாயிடுச்சுல, நீ போய் பாயில் படுப்போ அப்படின்னு சொல்லி மேட் கொடுத்துட்றாங்க. வயசான அம்மாவுக்கு மேட்டு கொடுத்து அதில் படுக்க வச்சிடுறாங்க. த ஏஜ்டு மதர் மேட்ஸோ பேஷோ. த சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ் ருட்யார்ட் கிப்ளிங். ஒரு மிஷின் வச்சுருக்கோம். அந்த மிஷின் வந்து சீக்ரெட்டாக நம்ம வச்சுருக்கோம். அது வந்து திருட்டு போயிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் எப்படியோ அந்த திருடர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? அதை கிளிப்பு போட்டு எப்படியோ தூக்கிட்டு போயிடுறாங்க. த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் ருட்யார்ட் கிப்ளிங். கிப்ளிங்கை வந்து கிளிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளிப்பு போட்டு தூக்கிடுறாங்க. கிளிப்பு போட்டு எப்படியே தூக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் ருட்யார்ட் கிப்ளிங். A day in 2889 of an American journalist Jules Verne. இந்த வருஷம் வந்துருச்சா? இல்லை, இப்போ தான் நம்ம 2026 இருக்கோம். அப்போது இது வந்து ஃப்யூச்சர் அப்படின்னா என்ன? இது வந்து ஃப்யூச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்குது? வேர்ன் அப்படின்றத வெரின்னு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் எப்படி இருக்குது? ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் இல்லையா? வெரி டிஃப்ரெண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்யூச்சர் 2889ன்றது ஃப்யூச்சர் தானே. அந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்குது. இப்பயே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இன்னும் இந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம்? செம்மையாக இருக்கும்ல. எவ்வளோ டெக்னாலஜி, எப்படி எல்லோரும் நடப்பாங்களா, இல்லை காலில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு போவாங்களான்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போ வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று ஜேர்னலிஸ்ட் வந்து JUR ஜேர்னல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஜூல்ஸ் JU அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த ஃப்யூச்சர்னா வெரி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த லாஸ்ட் லெசன் ஆல்ஃபோன்ஸ் டாட்டட். ஆல்ஃபோன்ஸ் லாஸ்ட்டாக அல்ஃபோன்ஸ் தான் யார்? லாஸ்ட்டு ஆல்ஃபபெட்டு அல்ஃபோன்ஸ் தான். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்த்தோம்? ஏற்கனவே ஆடம்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஓடிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆடம் ஸ்மித் பார்த்தோம். த லாஸ்ட் லெசன் அதில் வந்து அல்ஃபோன்ஸ் தான் யார்? அந்த ஆல்ஃபபெட்லேயே லாஸ்ட்டு வந்து அல்ஃபோன்ஸ் தான் இருக்காங்க. அல்ஃபோன்ஸ் டாட்டட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ மென் ஆர் ஃபாரின். ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப்.
இதில் நோ மென்ஸ் ஆர் ஃபார்னிங். அவங்க எப்படின்னா கார்னர், வீடு இல்லை அவங்களுக்கு. ஓகேங்களா, அவங்களுக்கு வீடு இல்லை. நோ மென், வீடு, அந்த மனிதர்களுக்கு வீடு இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எங்கே தான் படுக்கிறாங்க? அந்த பிளாட்ஃபார்மில், அந்த கார்னர்னா கார்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட்டு கார்னரில் தான் என்ன பண்ணுறாங்க? படுத்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நோ மென், அவங்களுக்கு எதுவுமே அந்த அந்த மனிதர்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அவங்க என்னது? கார்னரில் தான் படுத்திருக்காங்க. ஜேம்ஸ் ஃபால்கானர் கிர்கப். நோ மென் ஆர் ஃபாரின். நோ மென் அப்படின்னா கோனர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலேண்ட், மேரி மேப்ஸ் டாட்ஜ். ஹோலேண்ட், லிட்டில் ஹீரோ, அவர் வந்து ஹோலேண்டுக்கு போகிறார். ஹோலேண்டுன்றது ஊருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹோலேண்டுக்கு போகிறார். எப்படி போகிறாரு? அதுக்கு நம்மளுக்கு அந்த போகிறதுக்கு வழி யார் சொல்லுவா? மேப் இருக்காரே, மேப் சொல்லுவார். அப்போ அந்த லிட்டில் ஹீரோ அப்படின்றவர் ஹோலேண்டுக்கு போகிறாரு. ஹோலேண்டுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வழி சொல்லணும்ல, டோரா புஜ்ஜில் வரும்ல, அந்த மாதிரி. அப்போ அந்த வழி யார் சொல்லலாம்னா மேப். ஹோலேண்டுக்கு போகிறதுக்கு மேப் தான் நம்மளுக்கு உதவி செய்யும். த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலேண்ட், மேரி மேப்ஸ் டாட்ஜ். த டையிங் டிடெக்டிவ், ஆர்தர் கோனான் டாயில். டையிங் டிடெக்டிவ், இது வந்து ஒரு படம்னு வச்சுக்கோங்க. டையிங் டிடெக்டிவ், நிறைய இந்த டிடெக்டிவ் படம்லாம் வரல, ஜேம்ஸ் பாண்ட் படம், ஜேம்ஸ் பாண்ட் 007, அந்த மாதிரி டிடெக்டிவ் படம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த டையிங் டிடெக்டிவ் அப்படின்றது ஒரு ஃபிலிம் நேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதில் நம்ம பார்த்தோன்னா சிடி, கோனான் டாயில். அதை வந்து ஷார்ட்டாக சிடின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இல்லை ஏசிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சிடி, கோனான் டாயில். த டையிங் டிடெக்டிவை நம்ம இதில் பார்த்தோம், கோனான் டாயில், சிடி. த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், நதியா புஷ். ஒரு வீடு தேடிட்டுருக்காங்க. ஒரு தெருவில் வீடு தேடிட்டுருக்காங்க. அதுவும் நம்ம எப்படி வீடு பார்ப்போம்? நல்லா தண்ணி வருதான்னு பார்ப்போம், கரண்ட்டு கட் ஆகக்கூடாதுன்னு பார்ப்போம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பார்ப்போம். ஸோ அங்கே அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது நதியே அங்கே ஓடுது. அந்த ஸ்ட்ரீட்டில் என்ன ஆகிடுது? நம்மளுக்கு லக்கா நதியே ஓடிட்டுருக்கு. நதியா புஷ், ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், நதியா புஷ். டிலேமா, சிலாஸ் வியர் மிச்சல். இது என்னென்னா, சிலாஸ் அப்படின்றத சீல்டு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சீல்டு பாக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதையிலே அதுதான் வரும். ஒரு இரும்பு பெட்டி வரும் இதில். சிலாஸ்ன்றத சீல்டு பாக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வியர் அப்படின்றது வியர்டு, அது ரொம்ப விசித்திரமான ஒரு பெட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சிலாஸ்னால் சீல்டு பாக்ஸு, வியர்டு விசித்திரமான பெட்டி. அந்த விசித்திரமான பெட்டியை வந்து ஒரு அங்கிள் வந்து டாம் அப்படின்றவருக்கு கொடுக்குறாங்க, கிஃப்டாக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் செத்து போயிடுறாரு. அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாமுக்கு தெரியாது. அந்த இரும்பு பெட்டியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாமுக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணுறாங்க, டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு கொடுத்து அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் பார்த்தா அதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஒன்று அதில் என்ன இருக்கும்? ஒன்று ஏதோ பெரிய பெரிய செல்வங்கள் இருக்குது, வைடூரியம் அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்குது. ஓகேங்களா. டைமண்ட்ஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா அதில் பாம் இருக்கும். அதை ரெண்டு விஷயம் பயப்படுறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அந்த பெட்டியை வந்து திறக்கவே மாட்டாங்க. ஒன்று அதை திறந்தா செல்வந்தர் ஆளாம், இல்லை அப்படின்னா அவன் செத்து போகலாம். அதனால தான் ஒரு குழப்பத்தில் இருக்கான். அது திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருந்தான். ஆனால் அவன் திறக்க மாட்டான். கடைசியாக அவன் வந்து அந்த பயத்தினால திறக்க மாட்டான். அதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ டிலேமா, அந்த சிலாஸ்ன்றது சீல்டு பாக்ஸு. இது வந்து விசித்திரமான ஒரு சீல்டு பாக்ஸு, வியர்டு சீல்டு பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த விசித்திரமான சீல்டு பாக்ஸை திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிலேமாவில் இருக்கான். டிலேமானா நம்மளால் வந்து ஒரு சரியான டெசிஷன் எடுக்க முடியாது, அதான் டிலேமா. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 9th வீடியோ வந்து நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.